விடியகாலைல 8 மணிக்கெல்லாம் மாடியில சேவல் கூவுற சத்தத்தை கேட்டு திடுக்குன்னு எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது என் ஃபோனோட ரிங்டோனு. யாரா அது இம்மாங்காலையில ஃபோன் பண்றதுன்னு பார்த்தா எங்க வீட்டுக்காரோடைய அத்தை பையன். என்னடா விடியகாலையில ஃபோன் பண்ணிருக்கேன், என்ன மேட்டர்ன்னு சொல்லி கேட்டா, அக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க கேக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் எழுந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டான். ஆஹா, இந்த வாரத்தில் வந்த ஆர்டர் ஆச்சுன்னு சொல்லிட்டு கையும் ஓடல காலும் ஓடல, உடனே எழுந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, என்ன கேக்குன்னே கேட்க மறந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவன் பிளாக் ஃபாரஸ்ட் 1/2 கிலோன்னு சொன்னான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1 கிலோன்னு சொல்லிட்டான். டேய் ஒழுங்கா என்ன கேக் வேணும்னு கேட்டு சொல்லுடான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்து சொல்றான், நட்ஸ் ஃபில் பண்ணி 1 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேட்டிருக்காங்கன்னு சொன்னான். கிடிகிடின்னு பேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டு மைக்ரோவனில் தூக்கி வச்சுட்டு சைடில் க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரீசரில். நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி க்ரீமை கம்மியாக வச்சுட்டு தாராளமாக மழைச்சாரல் போல் நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுட்டேன். இதுதான் சந்தில் சிந்து பாடுற வேலை. எங்க வீட்டுக்கார் நானும் டெக்கரேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டா அது மேலே வந்து சுகர் ஸ்ப்ரிங்கில் மட்டும் தூவிட்டு நான் கேக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டாரு.